भक्तानां मानसाम्भोज भानवे कामधेनवे नमतां कल्पतरवे जयीन्द्रगुरवे नमः. ओ नमः. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தடவை என்ன ஆகுதுனாக்கா, ஜேஷ்ட பகுள திரியோதசி, அதாவது இந்த மாதம் 2026 வருடம் இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி விஜயேந்திரருடைய ஆராதனை வருகிறது. அதனால் அவரை போற்றி ராஜா எஸ் குருராஜாச்சார் அப்படிங்கிற ஒரு எழுதிய ஒரு பாடலை தான் இந்த முறை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விஜயமூர்த்தி பொறையோ விஜயேந்திர யதிவர்யா அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலை நங்கநல்லூரிலிருந்து திரு பாலாஜி விட்டல் அவர்கள் பாடியிருக்கிறார். திரு பாலாஜி விட்டல் அவர்களை பற்றி நான் அதிகம் கூற வேண்டியதே இல்லை, நிறைய முறை நான் அவரை பற்றி கூறியிருக்கிறேன். தாசர் பதங்களில் ஒரு எக்ஸ்பர்ட், ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் தூக்கத்தில் எழுப்பிய கார வச்சு ஏதாவது ஒரு லைனை கொடுத்தீங்கன்னா மீதி பாட்டு அப்படியே சொல்லிடுவார், அதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தாசர் பதங்களும். எல்லா இடத்துக்கும் சென்று பஜனைகள் செய்கிறார். நிறைய தாசர் பதங்களுக்காக சேவை செய்து கொண்டு வருபவர். அவருக்கு இந்த அவர் நமக்கு இந்த பாடலை பாடி கொடுத்தமைக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் விஜயேந்திரரை பற்றி சிறிது நினைவு கூறுவோம். மத்வ மத எதிகளிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்று கூறப்பட வேண்டுமானால் அவர் விஜயேந்திரர் தான். அவர் பேரே அஜய விஜயேந்திரர் தான். அவர் யாரிடமும் தோற்றதே கிடையாது, வாதங்களில் தோற்றதே கிடையாது. மத்வ மத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதிலே அவரை போல சேவை செய்தவர்கள் யாருமே கிடையாது. அவருக்கு பேர் அஜய விஜயேந்திரர் தான். அதனால தான் இந்த பாடலில் கூட முதல்ல ஆரம்பிக்கும்போது விஜயமூர்த்தின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஸோ அது போன்றவர். அதே போல அதிக கிரந்தங்களை எழுதியவர், 104 கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி 64 கலைகளிலே தேர்ச்சி பெற்று விளங்கியவர். நிறைய வாதங்கள் நிகழ்த்தி மற்ற மதங்களுடன், சன்னியாசிகளுடனும் அறிஞர்களுடன் வாதங்கள் நிகழ்த்தி மத்வ மதத்தை நிலைநாட்டியவர். அவருக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து அளைய ராமராயான்னு சொல்லுவாங்க, அதாவது கிருஷ்ணதேவராயனுடைய மாப்பிள்ளை. அவர் இவருக்கு பேட்டர்னேஜ் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருந்தார் அந்த காலத்தில். இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1517 1617 வரைக்கும். இவர் அந்த கும்பகோணத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். அதை நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு இந்த டைம் பத்தாது. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளார் அதை முடித்து விடுவது என்று வைத்திருக்கோம். அதனால் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியல. இன்னொரு தடவை விஜயேந்திர விஜயம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், டைம் கிடைச்சா செய்யலாம். நமக்கு இந்த ராகவேந்திர விஜயத்திலிருந்து தான் இவரை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. இல்லாட்டா நம்மளுக்கு இவரை பற்றிய தகவல் கூட அதிகமாக கிடைக்கவில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய நங்கநல்லூர் பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ நங்கநல்லூர் பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். விஜயமூர்த்தி பொறையோ விஜயேந்திரய தேவர்யா विजयनगरेशनुत पादपङ्कजने कावेरी तटनिकट कुम्भकोणवासी शैवयतिमते पंचानना विजयमूर्ति पोरयो विजयेन्द्रयतिवर्या विजयनगरेशनुत पादपङ्कजने परमगुरु श्रीमदानन्द तीर्थोद्यान परशास्त्रबिम्बसत्सारसति विहरिसुवा परमहंसनेयं परिगिसदल् अनवरता परवादि जय वीयो नरहरिय प्रियने विजयमूर्ति पोरयो विजयेन्द्रयतिवर्या विजयनगरेशनुत पादपङ्कजने
ಹತ್ತತ್ತು ನಾಲ್ಕು ಸತ್ಕೃತಿಗಳನ್ನು ವಿರಚಿಸಿ ಮಿಥ್ಯವಾದವ ಮುರಿದ ಸತ್ಯಶೀಲ ಯತೀಂದ್ರ ಮತ್ತ ಕಾಶಿನಿಯರೋ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡದಲ್ಲೇ ಚಿತ್ತೇಶನೋ ಗೆಲಿದೆ ಸುತ್ತಲೂ ಕಾಯಮ್ಮ ವಿಜಯಮೂರ್ತಿ ಪೊರೆಯೋ ವಿಜಯೇಂದ್ರಯತೇವರ್ಯ ವಿಜಯನಗರೇ ಶನುತ ಪಾದ ಪಂಕಜನೇ ಪಂಥವನ್ನು ತೋಟೋ ಅಪ್ಪಯ್ಯ ದೀಕ್ಷಿತರೆಂಬ ಮೊತ್ತವಾದಿಯ ಜಯಿಸಿ ಮಧ್ವಮತ ರಕ್ಷಿಸಿದೆ ಪತಿತ ಪಾವನ ನಮ್ಮ ಕಮಲೇಶನಂಗ್ರಿಯನು ನುತಿಸೋತ್ತಲ ನವರತ ಬಕುತರನು ಪೊರೆಯುತಿಹ ವಿಜಯಮೂರ್ತಿ ಪೊರೆಯೋ ವಿಜಯೇಂದ್ರಯತೇವರ್ಯ ವಿಜಯನಗರೇಶನುತ ಪಾದ ಭಜ ಪಂಕಜನೇ ಕಾವೇರಿ ತಟ ನಿಕಟ ಕುಂಭಕೋಣ ವಾಸಿ ಶೈವಯತಿ ಮತ್ತೇಬ ಪಂಚಾನನ ವಿಜಯಮೂರ್ತಿ ಪೊರೆಯೋ ವಿಜಯೇಂದ್ರಯತೇವರ್ಯ ವಿಜಯನಗರೇಶನುತ ಪಾದ பங்கஜனே. திரு நங்கநல்லூர் பாலாஜி அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பாடலை எழுதிய ராஜா எஸ் குருராஜ் ஆச்சார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ராயர் மடத்தை சேர்ந்தவர், ராயருடைய வம்சத்தை சேர்ந்தவர், ராகவேந்திர சுவாமிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அவர். ஸோ அவர் பரிமளான்ற ஒரு புத்தகத்தை நடத்தி கொண்டு வந்தார், அதற்கு ஆசிரியராக இருந்தார், நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். இதுதான் அவர் எழுதியது ஒரு பாடல் தான் அது. ஸோ இப்போ பாடலுடைய பல்லவிக்கும் அனுபல்லவிக்கும் போவோம். விஜயமூர்த்தி பொறையோ விஜயேந்திர யதிவர்யா நகரேசனுத விஜயநகரேசனுத பாத பங்கஜனே அப்படின்றாரு. அதாவது விஜயமூர்த்தி அப்படின்றாரு, அஜய விஜயேந்திரன், யாராலுமே வெல்லப்படாதவர், அதனால தான் விஜயமூர்த்தின்னு சொல்றாரு. விஜயமூர்த்தி பொறையோ நீ காப்பாற்றப்பா, விஜயேந்திர யதிவர்யா விஜயநகரேசனுத, அந்த விஜயநகரத்தின் மன்னனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, ஆக்சுவலி மன்னனாக இருந்தது சாம்பசிவ ராயங்கிறவர் தான், சதாசிவ ராயங்கிறவர் தான். ஆனால் உண்மையான ராஜாவாக இருந்தது அலையராமராயாம்பாங்க, கிருஷ்ணதேவராயனுடைய மாப்பிள்ளை. அந்த அலையராமராயா இவரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார், இவருக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கிறார். அதனால தான் விஜயநகரேசனுத்த பாத பங்கஜனே, மலர் போன்ற பாதங்களுடைய விஜயேந்தர் தீர்த்தரேன்றார். அதுதான் பல்லவியோட அர்த்தம். இப்போ அனுபல்லவிக்கு போவோம். காவேரி தட்ட நிக்கட்ட கும்பகோண வாசி. இவருடைய பிருந்தாவனம் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கும்பகோணத்தில் இருக்கிறது. காவேரி நதி தீரமாக இருக்கிற கும்பகோணம் இருக்கிறது இல்லையா, அங்குதான் மிக நாள் அதிக காலமே அவர் வாழ்ந்தார். ஸோ அங்குதான் இவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது. அதனால தான் காவேரி தட்ட நிக்கட்ட, காவேரி தடத்தின் அருகிலே இருக்கின்ற கும்பகோணத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற விஜேந்திர யதிவரியனே அப்படின்னு சொல்கிறார். சைவ யதி மத்தேப பஞ்சானனா அப்படின்றாரு. அதாவது சைவ யத்திகள் இருக்கிற, சைவ சமயத்தை சேர்ந்த யத்திகள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, சன்னியாசிகள் வித்வான்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை எல்லாம் ஒரு மதம் பிடித்த யானையாக உருவகப்படுத்தினால் அதற்கு இவர் சிங்கத்தை போன்று விளங்கியவர்னு சொல்றாரு. அதான் மத்தேப பஞ்சானனா, மத்துனாக்கா அந்த மதம் ஏறிய யானை இருக்கிறது இல்லையா, அந்த சைவ சமய யத்திகள் அப்படிங்கிற மதம் ஏறிய யானைகளுக்கு இவர் ஒரு சிங்கத்தை போன்று திகழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் மத்தேப பஞ்சானனா அப்படின்றாரு. இதுதான் பல்லவிக்கும் அனுபல்லவிக்கான அர்த்தம். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். பரமகுரு ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தோத்தியான பரமசாஸ்திரவம்ப சத் சாரசதி விஹரிசுவ பரமஹம்சனே அப்படின்றாரு. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், மத சித்தாந்தத்திற்கு, இந்த தத்துவவாதத்திற்கு இவர் ஆற்றிய தொண்டை போல் யாரும் ஆற்றவில்லை. அவ்வளவு சீரிய தொண்டு ஆற்றியிருக்கிறார். அதுதான் சொல்றாரு இவர் பரமகுரு. அவனுடைய இந்த மத சித்தாந்தத்தின் பரமகுருவான ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த உத்தியானத்துக்கு அவர் உத்தியானமாக ஒப்பிடும் பொழுது அங்கே அவருடைய பரமசாஸ்திரம் இருக்கிறது இல்லையா,
இது தத்துவவாதாங்கிற சாஸ்திரம் அப்படிங்கிற பெரிய ஒரு ஏரியிலே நீந்தி கொண்டிருக்கின்ற அம்சத்தை போன்றவனே அப்படின்றாரு. சத் சாரசதி விஹரிசுவ பரமஹம்சனே அப்படின்னு சொல்றாரு. ஒரு புனிதமான அம்ச பறவையை போன்றவனே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இதுக்கு அர்த்தம். எம்ம பரிகிச தலனவரத பரவாதி ஜெயவீவோ நரகரி பிரியனே அப்படின்றாரு. எம்மை, எங்களை, இந்த மதத்தை, எது இந்த தத்துவவாதா என்ற தத்துவத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பரிகசித கேலி செய்தவர்களை அனவரத்தா எப்பொழுதுமே அந்த பரவாதிகளை ஜெயவீவோ அவர்கள் மீது எனக்கு வெற்றி ஏற்படும்படி செய்யப்பா. யாரெல்லாம் இந்த மத்துவ மதத்தை கேலி செய்து பரிகசித்து பரவாதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மேல் எங்களுக்கு வெற்றி உண்டாகும்படி செய்யப்பா. நரஹரி பிரியனே, அந்த நரசிம்மனின் பிரியமானவனே, அந்த நரசிம்மனே அவருடைய இஷ்ட தெய்வமாக கொண்டவனே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಹತ್ತು ಹತ್ತು ನಾಲ್ಕು ಸತ್ಕೃತಿಗಳನ್ನು ವಿರಚಿಸಿ. அதாவது 10 100, 10 100 இல்லையா, 4 104 சத்கிரந்தங்களை, சத்கிருத்திகளை இவர் எழுதியிருக்கிறார். அதுதான் சொல்றேன், நம்ம மத்துவ மத சன்னியாசிகளிலேயே அதிக கிரந்தங்களை எழுதியவர்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜயேந்திரர் தான். 104 கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார். நம்ம வியாசராஜருடைய சிஷ்யர் இவர். அதாவது எப்படின்னாக்கா இவர் வியாசராஜருடைய சிஷ்யராக, இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா விட்டலாச்சாரியார்னு பேர். வியாசராஜர் இவருக்கு சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சன்னியாசம் கொடுக்கும்போது விஷ்ணு தீர்த்தராக இருக்கிறார். அப்போ சுரீந்திர தீர்த்தர் ஒரு முறை வியாசராஜரை பார்க்க வரும்போது இவரை கண்டு இவர் ரொம்ப மிகவும் பிடித்து விடுகிறது. இவரை தன்னுடைய மடத்துக்கு தனக்கு பிறகு அதிபதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வியாசராஜரிடத்திலும் அவர் தானமாக கொடுக்கும்படி கேட்கிறார். அப்போ வியாசராஜரும் மனமும் விஷ்ணு தீர்த்தரை இந்த சுரீந்திரருக்கு தானமாக கொடுத்து விடுகிறார். அதாவது விபுதேந்திர மட்டம்னு பேர். அப்போ இப்போ ராயர் மட்டம்னு சொல்கிறோம், அப்போ விபுதேந்திர மட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மட்டத்துக்கு கொடுக்குறார். அப்போ பல்லட்டு, தண்ட பல்லட்டுமாங்க, அந்த தண்டத்தை மாற்றிக்கொள்வது அப்படின்வாங்க. தண்ட பல்லட்டு முறையில் இவர் வியாசராஜ மட்டத்திலிருந்து அந்த விபுதேந்திர மடத்திற்கு சன்னியாசியாக போய்விடுகிறார். அங்கே போன பிறகு அவருக்கு சுரீந்திரர் என்ன பண்ணுறாருனாக்கா விஜயேந்திர தீர்த்தரு அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பெயர் கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு அவருடைய சிஷியராகத்தான் சுதீந்திர தீர்த்தர் வருகிறார்கள். கம்பாலூர் ராமச்சந்திர தீர்த்தர் வருகிறார். இவரெல்லாம் வருகிறார்கள். அவருக்கு சிஷியராகத்தான் சுதீந்திர தீர்த்தர் வருகிறார். சுதீந்திர தீர்த்தருக்கு சிஷியராகத்தான் ராகவேந்திரர் வருகிறார். இந்த கதை நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்றாரு, அது போல சேவை செய்தவர். அப்புறம் 10 சத்கிருத்திகளை விரச்சிசி மித்தியவாதவ முரித சத்தியசீல யதீந்திரா அப்படின்றாரு. அதாவது சத்யா மித்யா, உலகம் சத்தியம் சொல்றவர் நம்முடைய மத்வாச்சாரியார். உலகம் மாயைன்னு சொல்லக்கூடியது மாயாவாதம். ஸோ அந்த மாயாவாதத்தை முறித்த சத்தியசீல யதீந்திரரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை புகழ்கிறார். மற்ற காசனீயரம் கண்ணத்தி நோடுதலே சித்தேசனம் கெளிதே சுத்தலு காயம்ம. அதாவது இவர் 64 கலைகளிலும் திகழ்ந்தார். அதாவது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கிறது, நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்போ ஒரு முறை எல்லாரும் நீங்கள் சொல்கிறாங்களே இவர் 64 கலைகளிலும் வல்லவர்னு சொல்கிறாங்களே, இவருக்கு இந்த காமரசம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தது. அப்போ அந்த ஊரில் ஒரு விலைமாது இருக்கிறாள். அவள் என்ன சொல்கிறாரு, என்னை இந்த காமத்திலே இவர் திருப்திப்படுத்துவாரானால் நான் இவருக்கு அதுவும் தெரியும் என்று ஒப்புக்கொள்கிறேன்றாரு. உடனே அவர் சொல்கிறார், சரி வர சொல்லு அப்படின்றாரு. அவங்க வந்தோடனே என்ன பண்ணுறாரு, நடுவில் ஒரு துணியை போட சொல்லிடுறாரு. போட்டுட்டு ஒரு பூவை எடுத்து அவரோட சிஷ்யரில் கொடுத்து அந்த மேலே போடு அப்படின்றாரு. அந்த அம்மா மேலே போட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பூர்ண திருப்தி ஏற்படுகிறது. சரி, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இது அளவுக்கு நான் திருப்தி அடைந்ததே இல்லைன்னு சொல்லி நான் தோற்று விட்டேன், இவருக்கு இந்த கலையும் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுதான் எழுதுறாரு, மத்த காசி நேரம் கண்ணத்தி நோடுதலே சித்தேசனம் கெளிதே. கண் எடுத்து கூட பார்க்கவில்லை, அந்த தர போட்டுறாரு. ஒரு பூவை எடுத்து அந்த அம்மா மேலே இந்த பக்கத்துலேருந்து எறிகிறார், அவ்வளோதான். அந்த பூ அந்த அம்மா மேலே பட்ட உடனே அவளுக்கு அந்த பூரா உணர்ச்சிகளும் அந்த அவருடைய அந்த காம பசி தீர்ந்து விடுகிறது. ஸோ அதுதான் சொல்ல, கண்ணத்தி நோடுதலே, பார்க்க கூட இல்லை, பார்க்காமையே உன்னால் பண்ண முடிந்தது. சுத்தலு காயம்மை, எப்பொழுதும் எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம். இந்த ராஜா எஸ் குருராஜாச்சாருடைய அங்கிதம்னு பார்த்தீங்கன்னா கமலேஷா அப்படிங்கிறது தான் அவருடைய அங்கிதம்.
அதனால் அவருடைய அங்கிதமான கமலேஷாங்கிறதை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். பந்தவனு தொட்டு அப்பைய ಶಿಕ್ಷರೆಂಬ மத்தவாதிய ஜெய்சி மத்வமத ரக்ஷிஷிதே. பந்தயம் வைத்து அப்பைய தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வித்வான் அவர். அதாவது அத்வைதம் இருக்கிறது இல்லையா, அத்வைதத்தில் மிகப்பெரிய பண்டிதர் அவர், யாராலும் வெல்ல முடியாதுங்கிற அளவுக்கு பண்டிதர், விஜயேந்திரருடைய நெருங்கிய நண்பர். ஆனால் எப்பொழுதுமே இவர்களுக்கும் பந்தயம் வந்து கொண்டே இருக்கும், இவர்களும் போட்டி போட்டே கொண்டு இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் போட்டியிட்டு பங்கம் செய்ய பார்ப்பார்கள். அதுலேயும் அப்பைய டீச்சர் இருக்கார் இல்லையா, அவர் நிறைய நூல்கள் இந்த மதுமத சித்தாந்தங்களை கண்டித்து எழுதி கொண்டே இருப்பார். அதற்கு இவர் கண்டனம் போட்டு இவர் நூல் எழுதுவார். அதாவது துவைத்த முக பங்கா அப்படின்னு ஒரு நூல் அவர் எழுதினார்னா, இவரோட துவைத்த முக பூஷணா அப்படின்னு ஒரு நூல் எழுதுவார். அது மாதிரி இது மாதிரி பல ஆண்டுகள் ஒருவர் மீது அப்போ அவர் இருவருக்கும் ஒரு முறை பெரிய டிபேட் வருது, பந்தயம் வைத்து வாதிடுகிறார்கள். அந்த வாதத்திலே அந்த வைஷ்ணவத்தை சேர்ந்த தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒருவர் தான் அதுக்கு வந்து ஜட்ஜாக உட்கார்றாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே அந்த அப்பைய தீட்சிதரை இவர் ஜெயித்து காட்டுகிறார். அதனால தான் சொல்கிறாரு, பந்தவனு தொட்டு அப்பைய தீட்சிதரெம்ப மத்தவாதிய ஜெயிசி மத்வமத ரட்சிசிதே, மத்வ மதத்தை நீ ரட்சித்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. ಪತಿತ ಪಾವನ ನಮ್ಮ ಕಮಲೇಶ ರಂಗ್ರಿಯನು ನುತಿಸುತ್ತ அனவரத பகுத்தரனு புறையுத்துக விஜய குருவர்யா அப்படின்றார். அதாவது என்னுடைய இஷ்ட தெய்வமான பதித பாவனனான என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த கமலேஷன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பாதத்தையே எப்பொழுதும் துதித்து கொண்டு பக்தர்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய விஜயேந்திர ஏத்தியே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். நாமும் இந்த ஆராதனை தினத்தன்று, விஜயேந்திரருடைய ஆராதனை தினத்தன்று இந்த பாடலை பாடி அவருடைய அருளை பெற வேண்டும். இப்போவும் நீங்கள் வந்து கும்பகோணம் போய் விஜயேந்திரன் மடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் செய்த அந்த சிலைகள்லாம் அங்கே வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு அலமாரியில் வச்சுருக்காங்க, அந்த பிருந்தாவனத்துக்கு பின்பக்கமே வச்சுருக்காங்க. பட் அங்கே போர்டெல்லாம் ஒன்றும் போடலை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ விக்கிரகம் நினச்சி போயிடாதீங்க. அது வந்து நம்ம விஜயேந்திரர் செய்த தன் கைகளால் செய்த விக்கிரகங்களை அங்கே டிஸ்பிளே செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் விஜயேந்திரர் தன் கைகளால் செய்த விக்கிரகங்கள். ஸோ நாமும் ஒரு முறை இதுக்கு கும்பகோணம் சென்று அவற்றை கண்டு விஜயேந்திர அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.